ஓம் சாய்ராம். சாய்ராம் பாபா சத்குருவாணியில் என்ன சொல்கிறாங்கன்றத பார்க்கலாம். உயிர்கள் பிறப்பது எவ்வளவு சகஜமோ மரணிப்பது அவ்வளவு சகஜமே. ஆனால் மரணத்திலிருந்து தப்பித்து மோட்சம் அடையும் அவகாசம் ஒரு மனிதர்களுக்கு மாத்திரமே உண்டு. இவ்விதமாக மனிதனின் உடல் மாத்திரமே உயர்ந்த லாபத்தை அடைகிறது. புத்தியற்றவர்கள் மரணமடைகின்றனர். பக்தி ஞான சொரூபர்கள் மோட்சத்தை அடைகின்றார்கள். ஆன்மா பரிசுத்தமானது. அப்படிப்பட்ட சுத்த ஆத்மாக்கள் இறைவனோடு கலக்கும் அவகாசம் மனிதருக்கே உண்டு அப்படின்றத பாபா சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம உண்மை நிலையில் பாபாவை நேர்மறையான சிந்தனையோடும் நம்மளோட செயல்கள் அனைத்தும் நேர்மறையாக நடந்துக்கிட்டு ஹிருதயத்தின் மூலமாக பாபாவை எப்பயுமே தியானத்தின் ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தின் மூலமாக நினச்சிக்கிட்டு அவங்க சத்சரிதத்தை படிச்சுட்டு அவங்க கதைகளை கேட்டுக்கிட்டு அவங்க நாமஸ்மரணை பண்ணிவிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லையே நம்ம ஹிருதயத்தோடு இணைந்து நம்ம ஆன்மாவில் இருக்கக்கூடிய சத்குருவை நினச்சிட்டு இருக்கும்போது, ஏன்னா அவர் தான் பரம்பொருள். அப்போ நம்ம இறுதி காலத்தில் அவரையே நினச்சிக்கிட்டு நம்ம மோட்சம் பெற்றுவோம் அப்படின்றத தான் பாபா சொல்கிறாங்க. அது ஒரு மனிதருக்கே அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நிறைய பிறவிகள் இருக்குது இல்லையா, அதாவது நிறைய ஜீவராசிகள் இருக்குது. எத்தனையோ ஆடு கோழி காக்கா நாய் எத்தனையோ இருக்கிற இடத்துல மனிதர்களுக்கு மட்டும்தான் அதை கொடுத்துருக்காங்க. ஈவன் தேவர்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு வழி இல்லை அப்படின்றத கீதை சொல்லுது. அதனால் நம்ம பாபாவை அந்த உண்மை நிலையில் நேர்மை நிலையில் பிடிச்சிட்டு கடந்து வரும்போது அந்த கடைசி பிறவியாக இருக்கும்போது சிலவற்றை கடக்கவே நேரிடுவோம். அப்போ நம்மளுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ பாபா அதை விலக்கி வைப்பாங்க. அதனால் நம்ம இதெல்லாம் இந்த கொஞ்சம் வலியே இல்லாமல் இதெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சியை செய்யுங்க சாய்ராம். அது நம்ம வாழ்க்கையே மாற்றிடும். நம்ம முதல்ல நம்ம எண்ணங்களை மாற்றி சுத்திகரிப்பு நிலையில் கொண்டு வந்துடுவோம். அப்போ ஈஸியாக நம்ம கடந்துடுவோம் இந்த பிறவி கடலை அப்படின்றத நான் உணர்ந்து அனுபவமாக உணர்ந்ததை உங்களுக்கு சொல்கிறேன் சாய்ராம். ட்ரை பண்ணுங்கள். ஓம் சாய்ராம்.